வணக்கம். பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்கலாம். பதம் அப்படின்னா சொல்னு பொருள்படும். இது வந்து பகுபதம், பகாபதம்னு இரு வகையாக பிரிக்கலாம். பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம்னு சொல்கிறாங்க. பிரிக்க இயலாத சொற்கள் பகாபதம் அப்படிங்கிறாங்க. பகுபதம் வந்து இரு வகைப்படும். பெயர் பகுபதம், வினை பகுபதம். முதல்ல பகுபத உறுப்புகள் எத்தனைன்னு பார்க்கலாம். அது 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இப்போ கீழே இருக்க எடுத்துக்காட்டையும் பார்த்துக்கோங்க. நம்ம முதல்ல வரிசையாகவே வரலாம். மேலே கொடுத்துருக்க நம்ம உறுப்புகளில் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற எடுத்துக்காட்டு வச்சுட்டு, இப்போ பகுபதத்தோட முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டில் பாருங்கள். வந்தனன் அப்படிங்கிறது எப்படி பிரிச்சிருக்காங்க? வா ப்ராக்கெட்டில் அதோட குறில் எழுத்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இத்து ப்ராக்கெட்லேருந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அண்ணன்னு பிரிச்சிருக்காங்க. இங்கே வா அப்படிங்கிற ஒரு கட்டளை சொல் இருக்குது. இது முதல்ல அந்த பிரிக்கக்கூடிய சொல்லலாம் முதல்ல வருது. இதுதான் வந்து பகுதி. அடுத்து விகுதி அப்படிங்கிறது என்னென்னா, பகுபதத்தோட இறுதியில் அமைந்த திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதியாகவும் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்ட பாருங்கள். இங்கே அண்ணுங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. இந்த வினைமுற்று விகுதி வந்து பெண்பாலாக இருக்கலாம், பலர்பாலாக இருக்கலாம். திணைப்பால், எண், இடம் இதையோ இல்லை முற்று அல்லது எச்சம் ஏதோ ஒன்று காட்டுச்சுன்னா அது வந்து விகுதின்னு சொல்கிறாங்க. அடுத்து இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை ஆகும். எடுத்துக்காட்டுக்கு வாங்க. இங்கே இத்துக்கிறது இறந்த கால இடைநிலை. எப்படி இதில் வந்து நிகழ்கால இடைநிலை வரலாம், எதிர்கால இடைநிலை வரலாம். இல், அல் அந்த மாதிரியான எதிர்மறை சொற்களை காட்டுற அந்த சொற்களும் வந்து இடைநிலையாக வரலாம். அடுத்து பார்க்க போகிறது சந்தி. இது வந்து பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் அமையும் மெய்யெழுத்து. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் அமையும் மெய்யெழுத்து என்னென்னா சந்தி. அடுத்து வந்து நீங்கள் பார்க்க போகிறது சாரியை. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை. எடுத்துக்காட்டில் பாருங்கள். அண்ணுங்கிறது சாரியை, இது ஒரு அசைச்சொல். அடுத்து பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம்னு சொல்கிறாங்க. விகாரம் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே முதல்ல பகுதியில் பார்த்துட்டிங்கன்னா வா அப்படிங்கிறது வா என குறுகி இருப்பது விகாரம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பகுபதத்தை பெயர் பகுபதம், வினை பகுபதம்னு 2 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. இதில் வந்து பெயர் பகுபதம் அப்படிங்கிறது என்ன, பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதமாகும். இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகைப்படுத்துவர். பொருள் பொன்னன் எடுத்துக்காட்டு உங்களுக்கு இருக்குது. பொருளில் பார்த்துட்டிங்கன்னா பொன்னன், இதை வந்து பிரித்தெழுதலாம். இடம் நாடன், நாடு கூட்டல் அண்ணன் எழுதலாம். காலம் சித்திரையான், சித்திரை கூட்டல் ஆண் அப்படின்னு எழுதலாம். சினை கண்ணன். இங்கே கண்ணன் அப்படிங்கிறதுல கண்ணுங்கிறது வந்து உறுப்பு, அதாவது உறுப்பு குறிக்கிறது தான் சினைன்னு சொல்கிறாங்க. கண் கூட்டல் அன். பண்பு இனியன், இதையே இனிமை கூட்டல் அண்ணன்னு பிரிக்கலாம். அடுத்து தொழில் உழவன், உழவு கூட்டல் அன் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பிரிக்கக்கூடிய சொற்கள் பகுபதம். இதில் ஒரு பெயர் சொல்ல அமைகிற பகுபதமாக அமையும் பெயர் சொல் வந்து பெயர் பகுபதம் சொல்லிட்டாங்க. அடுத்து வினை பகுபதம் அப்படிங்கிறது என்னென்னா, பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம் எனப்படும். எடுத்துக்காட்டாக பார்த்துட்டிங்கன்னா உண்கின்றான். இதில் உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆன்னு பிரிக்கிறாங்க. இது வந்து ஒரு வினை பகுபதம். அடுத்து பகாபதம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சொல் இங்கே கொடுத்துருக்க சொற்களுக்கு நீங்கள் மரம், கழனி, உன், எழுது இதை வந்து நம்ம பிரிக்க முடியாது. பிரித்தால் பொருள் வந்து நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு அது ஒரு வேர் சொல்லாக மட்டும்தான் அமையும். எடுத்துக்காட்டை பார்த்துட்டு இங்கே இந்த மாதிரி பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொற்கள் வந்து பகாபதம்னு சொல்கிறாங்க. இவை அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக அமையும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களிலும் பகாபதங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெயர் பகுபதத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று இது மேற்கொண்டு நம்மளால் பிரிக்க முடியாது. வினை பகாபதம் பார்த்துட்டிங்கன்னா நட, வா, படி, வாழ் இதையும் பிரிக்க முடியாது. இடைப்பகாபதம் மண், கொள், தில், போல் இதையும் பிரிக்க இயலாது. உரிப்பகாபதம் உரு, தவ, நனி, கழி இதையும் பிரிக்க இயலாது. இது மாதிரி பிரிக்க இயலாத சொற்கள் வந்து பகாபதம்.